Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா உமன்ஸ் vs நியூசிலாந்து உமன்ஸ் ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2024 ஃபோர்த் மேட்ச். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க 330 மேட்சஸ் கவர் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணுறோம். ஸோ பெரிய அளவில் ரீச் கிடையாது, நிறைய பேர்த்துக்கு வந்து ஷோவும் ஆக மாட்டேது. அதனால தான் நான் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு ஷோ ஆகுன்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஸ்டாட்ஸு எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம ஸ்மால் லீக் டீம் ஆன் டைமில் கொடுக்குறதே முழுசாக நம்பாதீங்க. நம்ம சொல்கிற ஸ்டாட்ஸ் அனலைஸ் வச்சு நீங்களாக டீம் மேக் பண்ணுங்கள். அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்ஸ் நிறையா டீம்ஸ் வந்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ அனலைஸ்க்கும் நம்ம ஃபைனலில் கொடுக்குற ஸ்மால் லீக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது ஓரளவுக்கு சேஃபாக பார்த்து கொடுக்குறது, அது வின்னிங் ஸ்ட்ரீக்குன்னு நிறையா வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக் க்ளோஸாக போகலாம். அதேமாதிரி நீங்களாம் ஓன் டீம் க்ரியேட் பண்ணுறப்போ ஸ்மால் லீக்கில் கூட நல்ல வின்னுன்றதையே பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எல்லா மேட்சஸ்க்குமே நான் கவர் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ப்ரோ கபடியுமே இந்த சீசன் ஃபுல்லாகவே கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவுமே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நானும் அடுத்தடுத்து வரக்கூடியதில் எல்லா மேட்சஸும் கவர் பண்ண பார்க்குறேன். 3:30 PM மேட்சஸும் கவர் பண்ணுறேன், 7:30 PM மேட்சஸுக்குமே கவர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கிறேன். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது லைக் பண்ணிட்டு பாருங்கள், மற்றவங்களுக்கு வீடியோ வந்து ஷோ ஆகணும், அதான் வந்து நான் கேட்டுக்கிறது. ஸோ இந்த மேட்ச்சு ஃபோர்த்து மேட்ச்சு 7:30 PMக்கு ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் 4 துபாயில் நடக்கக்கூடிய மேட்ச். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷார்ஜாவில் நடந்த மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து துபாயில் நடக்கக்கூடிய மேட்ச்சு. ஸோ ஷார்ஜா, துபாய், அபுதாபி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸில் தான் UAEயில் தான் மேட்சஸ்ன்றது நடத்துகிறாங்க. இந்தியா உமன்ஸ் வெர்சஸ் நியூசிலாந்து உமன்ஸ் சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னா இந்தியா உமன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் டீமாகவும் நியூசிலாந்து உமன்ஸ் உங்களுக்கு ஒரு வீக் டீமாகவும் தெரியும். ஆனால் பிட்வீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து உமன்ஸ் தான் வந்து 9 முறை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியன் உமன்ஸ் 4 முறை தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து நியூசிலாந்து உமன்ஸ் தான் இந்தியாவுக்கு எதிராக டாமினேட் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் கடைசி ஆடினா 10லேருந்து 12 மேட்ச் நியூசிலாந்து வந்து தோற்று போயிருக்காங்க. இந்தியா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் தோற்றுருக்காங்க, அது அந்த ஏசியா கப்போட ஃபைனல். ஸோ இந்த ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. ஓவரால் பார்க்குறப்ப நியூசிலாந்து வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் நியூசிலாந்து ஆடின டீம்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இருக்கிறதே ஸ்ட்ராங் டீம்ஸ் கூட வந்து அவங்க ஆடிருக்காங்க. பட் இந்தியா ஆடின டீம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீக் டீம்ஸ் தான். பங்களாதேஷ், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் வீக் டீம்னு சொல்ல முடியாது, சுமாரான டீம். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்தை கம்பேர் பண்ணுறப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்மால் டீம்ஸ். இவங்க கூட இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் காமனாக 50% எடுத்து டீமை மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஓவரால் T20 நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ்ன்னு பார்க்குறப்போ 93 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 45 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 47 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 146. இது மென்ஸ் மேட்ச்சில். இதிலேருந்து ஒரு 20 ரன்லேருந்து 30 ரன் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 120 ரன்ன்ற நம்ம கான்செப்ட். அப்போ அந்த 120 ரன்னு நம்ம ஆவரேஜாக பிச் ரிப்போர்ட் பார்க்குறப்போ யார் டாமினேட் பண்ணுவாங்கன்றதே உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ்க்கும் ஆல்ரவுண்டர்ஸுக்கும் தான் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். பேட்டர்ஸு யாராவது ஒரு ஆள் வேணால் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். டோட்டல் உமன்ஸ் மேட்சஸ் 5 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் 2 மேட்ச் வந்து ஃபஸ்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 89 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ எடுத்துக்க வேணால் ஒரு 110லேருந்து 120ன்னு ஆவரேஜ் எடுத்துக்கிறது கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள். 120 ரன் ஆவரேஜாக இருக்கப்போ ஒரு பேட்டர் வேணால் ஒரு 50+ ஆடலாம். மற்ற எல்லாருமே 20, 10 அதேமாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியாக இருக்கக்கூடிய மாதிரி தான் போகும். அப்போ பவுலர்ஸ் ஒரு 3 விக்கெட் எடுத்தால் கூட அவங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். எப்படி ஃபஸ்ட்டு ODIயில் என்ன நடந்துச்சோ, யார் ஆடினாங்கன்னா அயர்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா ஆடினா ஃபஸ்ட்டு ODIயில் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் டாமினேஷனாக மாறிச்சு. பேட்டரில் இந்த ரிக்கில்டன் மட்டும்தான் வந்து நல்லா ஆனார், மற்ற எல்லாருமே வந்து சொதப்பினாங்க. பவுலர்ஸுக்கு தான் ஹை டாமினேஷன் இருந்துச்சு. மேபி அந்த கான்செப்ட்லேயே இங்கேயுமே உங்களுக்கு போச்சு அப்படின்னா பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ், ஸோ டபுள் ஆப்ஷன் 4 ஓவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும் ப்ளஸ் பேட்டிங் ஆடணும், அந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் சொல்கிறேன். இப்போ ஒரு சோஃபி டிவேனோ, ஹர்மன்ப்ரீத் கௌரோ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ், பேட் பண்ணுவாங்க, பவுலிங். இதே தான் எமிலியா கிர்ரு, அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தீப்தி சர்மா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் 4 ஓவர்ஸும் பவுல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேட்டிங் வருவாங்க. ஸோ பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை நம்ம கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இந்த மேட்ச்சில் இருக்கும். இப்போதைக்கு நடந்த ரீசெண்டான ஒரு வார்ம் அப் மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா மேட்சஸ் ஆடல, வார்ம் அப் மேட்சஸ் தான் ஆடிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச்சில் நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து தோற்று போயிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். எமிலியா கிர் வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஆல்ரவுண்டர், நோ டவுட்டு, டேரெக்டாக கேப்டனாக கொடுத்துக்கலாம். சோஃபி டிவைனு கொஞ்சம் அவங்களோட பேட்டிங் ரிதமுக்கு வந்திருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அதே மாதிரி தகு, ஸோ தகுவை பொறுத்தவரைய எப்பயுமே ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்.
சம்டைம்ஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்பயுமே விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 20 ரன் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், குவாலிட்டியான ஒரு பிளேயர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்லி ஆக்கர் அதே மாதிரி 37, சோஃபி டேவன் 35. பவுலிங்கில் எம்லி ஆக்கர் 3 விக்கெட்டு. அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு 2 விக்கெட் இவங்க எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காஸ்பருக்கு 3 விக்கெட்டு. அவங்களுமே கண்டினியூவாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இதில் என்னென்னா இந்த கிரசன் அப்படி இல்லாட்டி ஜான்ஸ், ஜான்ஸ், இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் ஆட வைப்பாங்க. இவங்க ஆஃப் ஸ்பின்னர் தான். மேபி லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரான ஜான்ஸ் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். காரணம் என்னென்னா இந்தியா தரப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஸ்மித்தி மந்தனா, அதுக்கப்புறம் தீப்தி சர்மாவை தவிர்த்து மிடில் ஃபுல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்டர் இருக்கிறதுனால அந்த ஜேர்ன்ஸுன்ற பிளேயர் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் ரீசண்டான நடந்த வார்ம் அப் மேட்சஸ்க்கான ஸ்டாட்ஸு. பார்த்துக்கோங்க. இந்தியாவோட ஸ்டாட்ஸு பார்ப்போம். ஸோ அந்த 2 மேட்ச்லையுமே உங்களுக்கு பால் டு பால் ஆடி ஜெனிமா ரோட்ரிக்ஸ் தான் கேமை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மேபி அந்த தயாளன் ஹேமலதாவுக்கு பதிலாக மேலே ஆடினாங்க அப்படின்னா ஜெனிமா இன்னுமே கேமை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அவங்களோட டவுனுமே வந்து ரொம்ப கீழே வரதுனால மோஸ்ட்லி வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஆன் டைமில் வந்து யார் ஆறான்னு பாருங்கள். இவங்களோட வீக் லிங்க்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மீடியம் பேசஸ்க்கு விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தோம்னா ஹீலி மேத்யூ. ஸோ 2 சைடுமே வந்து ஒரு மீடியம் பேசர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னருக்கு விக்கெட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வார்ம் அப் மேட்ச் தான், ஃபுல்லாக எடுத்துக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு ரிதமில் இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கிறது பெட்ரு. பூஜா ஹஸ்டாக்கர் 3 விக்கெட், தீப்தி சர்மா மினிமம் 1 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர், அந்த எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதில் ரிச்சா கோஸு இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு தான். எந்த டீம் கூட ஆடினாலும் இம்பார்ட்டன்ட் பிக்கு. அது ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ரிச்சா கோஸுவை கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணியே ஆகணும். காரணம் என்னென்னா அவங்க விக்கெட் கீப்பிங்லேயே மினிமம் 2லேருந்து 3 ஸ்டெம்பிட்டோ இல்லை ஒரு கேட்சோ பண்ணாங்கன்னா கூட அதிலே கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பால்பெரி 4 கேட்ச் பிடிப்பார், அதிலே 40 பாயிண்ட்டுக்கு மேலே போகும். ஒரு 20 ரன் வந்து ஆடுவார், கிட்டத்தட்ட 65 பாயிண்ட் போயிடுவார். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு தான். நான் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன், எப்பயுமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக பால்பெரின் மட்டும் பாயிண்ட்ஸ் எடுத்துருவார் அப்படின்னு. நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அதே கான்செப்ட் தான். ரிச்சா கோஸுவை பொறுத்தவரையா மினிமம் 2 ஸ்டெம்பிட்டு ஒரு கேட்ச்சு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் பேட்டிங் வந்துடுவாங்க. சப்போஸ் இந்தியா வந்து விக்கெட் இல்லாமல் ஜெயிப்பாங்கன்னு செகண்ட் பேட்டிங் தோணுனா மட்டும் நீங்கள் அவங்கள ட்ராப் பண்ணிக்கிறது பெட்ரு. ஏன்னா இப்போ டாப்பில் ஒரு ஸ்மித்தி மந்தனா, சஃபரி வர்மா ஒரு 10 ஓவர் ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜெனிமா ரோட்ரிக்ஸாக அனுப்ப மாட்டாங்க. ரிச்சா கோஸு, ஹர்மன் பிரீத் கௌர் இந்த மாதிரி ஹிட்ரு வர ஆரம்பிச்சிடுவாங்க. இனிஷியலாக விக்கெட் போனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஜெனிமா ரோட்ரிக்ஸோட பேட்டிங் தேவைப்படும். அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது ஜெனிமா ரோட்ரிக்ஸை பொறுத்தவரையா. விக்கெட் போகல அப்படின்னா அவங்களுக்கு பேட்டிங்கே கிடைக்காமையே போகும். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது, பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனலோட அட்ரஸ். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக வந்து இந்த செப்டம்பர் மந்த்தில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் பின் கூட பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அக்டோபரில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பேஸ்ட் நீங்கள் நான் கொடுக்குற டீமை ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற எந்த டீமாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரிய மேட்சஸ் இல்லை, நானுமே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலை, அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த ஏதாவது T10 அப்படி இப்படி கொடுத்தாலுமே மினி ஜியில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸ்மால் லீக் உங்களுக்கு வேணும்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா வேறு மேட்ச் போனால் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக அக்டோபர்லேருந்து எல்லா மேட்சஸுக்கும் வீடியோ, ப்ரோ கபடிக்கு வீடியோ, அதேமாதிரி எல்லா மேட்சுக்கும் பர்ஃபெக்டான டீமு எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த மந்த்து மட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கொடுக்குறதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்து எல்லாமே வீடியோஸ் ப்ளஸ் டீம்ஸு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெலகிராமில் எதாவது ஆட் வந்துச்சுன்னா அது நம்ம கொடுக்குறது கிடையாது. அதை கிளிக் பண்ணி ஏமாந்துடாதீங்க. அது வந்து டெலகிராமே கொடுக்குறது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே வந்து கொடுக்கும். இந்தியா உமன்ஸ் நியூசிலாந்து உமன்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபேப்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஸு. ப்ரோ கபடி வரப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திங்க. ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. வின்னிங்ஸும் அதிகமாக கிடைக்கிறது. ஹெட்5 கூட நீங்கள் நல்ல டீம் போட்டிங்கன்னா செட் பண்ணி பாருங்கள். ஹெட்5ல தொடர்ந்து நீங்கள் நல்ல டீம்ஸ் வந்து போட்டு வின் பண்ணுறப்போ 5 மடங்கு ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்தியன் உமன்ஸோட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா ஸ்மித்தி மந்தானா, சஃபாலி வர்மா, ஜெனிமா ரோட்ரிக்ஸா இல்லை தயாளன் ஹேமலதாவான்னு பார்க்கணும். இந்த தயாளன் ஹேமலதா பொறுத்தவரையை ப்ரெடிக்ட் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். சம்மந்தமே இல்லாத பாலுக்கு வந்து அவுட் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். ஷார்ட் மேக்கிங்குமே அவ்வளோ கிளியராக வந்து இருக்காது. ஹிட்ரு தான் அவங்க, பட் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து கிளியராக வந்து இருக்காது. ஸோ ஆனால் அவங்கள வந்து பேக் பண்ணுறாங்க. இப்போ WBBL கூட அவங்கள எடுத்திருக்காங்க. அந்தளவுக்கு ஒர்த்தபுள் பிளேயர்னு பார்க்குறாங்க. மேபி அவங்க ஆடுறாங்களா என்னன்னு பாருங்கள். ஜெனிமா ரோட்ரிக்ஸ் அப்படி அவங்க ஆடினாங்க அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸோட கீழே அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஹர்மன் பிரீத் கௌர், தீப்தி சர்மா, ரிச்சா கோஸு, பூஜா ஹஸ்டாக்கர்,
ரேணுகா சிங், ஸ்ரீயாங்கா பட்டேல், அதுக்கப்புறமா சோபனா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ராதா யாதவ். ஸோ ராதா யாதவ் எக்ஸ்ட்ரா ஒரு நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ராதா யாதவ் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலராகவோ அப்படி இல்லாட்டி தயாளன் ஹேமனை தான் இந்த இடத்துல ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பவுலரோட போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மேபி சோஃபனா அப்படி இல்லாட்டி ராதா யாதவ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போது 1 டவுனில் தயாளன் ஹேமலை தான் வந்து ஆடுவாங்க. ஜெமிமா ரெட்ரிஸோட பேட்டிங் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சைடில் நியூசிலாந்து தரப்பில் பேட்ஸு, அதுக்கப்புறமா சோஃபி டெவைன் ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படி இல்லாட்டி பிளிம்மர், ஸோ இவங்களை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்கன்றத பார்த்துக்கோங்க. பட் எம்லி அக்கர் தான் வந்து 1 டவுன் வருவாங்க. ஸோ 1 டவுனும் வருவாங்க, 4 ஓவர்ஸும் பவுல் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக எப்பயுமே துபாயில் இல்லை யூஏயில் ஆடினாலே ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹிலிடே ஒரு லெஃப்ட் ஹேண்டரு தேவைப்பட்டா அவங்களோட மீடியம் பேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவுலிங்குமே வந்து கம்மி ரன்-அப்பில் வந்து பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸுமே இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஆடினப்பையுமே வந்து ஆஸ்திரேலியா கூடயுமே 2 மேட்ச்சில் விக்கெட் எடுத்தாங்க. 3வது மேட்ச்சில் ஓவர்ஸ் கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்துருந்தா அப்போயே விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர், லோ பர்சன்டேஜ் பிக்காகவுமே இருப்பாங்க. அடுத்ததாக க்ரீனு இம்பார்ட்டன்ட் பிளேயரு, டாப்பில் விக்கெட் போகிறப்ப எப்பயுமே வந்து அவங்க கேமை ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க. இந்த சைடில் ஜெமிமா ரெட்ரிஸ் மாதிரியும் உங்களுக்கு க்ரீனை இங்கே எடுத்துக்கலாம். பட் மேபி தயாளன் ஹேமலை தான் ஆடலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா பவுலரோட போனால் மேலே ஜெமிமா ரெட்ரிஸ் ஆடலாம். இல்லை தயாளன் ஹேமலை தான் ஆடிட்டாங்க அப்படின்னா கீழே சோஃபனாவோ அப்படி இல்லாட்டி ராதா யாதவோ யாரோ ஒரு ஆள் தான் வந்து ஆடுவாங்க. காரணம் என்னென்னா நியூசிலாந்தில் ஒரே ஒரு பேட்டர் தவிர்த்து மீதி எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான் மோஸ்ட்லி இருக்கிறதுனால லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸான ராதா யாதவை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ ஆன் டைமில் வந்து பார்ப்போம். அடுத்ததாக க்ரீனு, அடுத்ததாக கேஸு, நெக்ஸ்ட்டு விக்கெட் கீப்பிங், அதுக்கப்புறமா ஜாஸ் கிர்ரு, கார்ஸ்பெர்க், ரோவ், தத்து, அடுத்து பார்த்தோம்னா பிளிம்மர். ஸோ மேபி இந்த பிளிம்மர் ஆடலை இல்லை வேறு ஏதாவது கார்ஸ்பெர்க் அவங்களுக்கு பதிலாக தேவைப்பட்டால் ஜோன்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, இந்த சைடு நிறையா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால மேபி அவங்க இந்த டைமில் ஆடலாம். சோஃபி டெவைன் நான் ஓப்பனிங்கே வந்து ஆடிக்கிறேன், ஓவர்ஸும் பவுல் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஜோன்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது ஹையாக இருக்கும். அதை மட்டும் ஆன் டைமில் யார் ஆடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இனிஷியலில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ட்ரபுள் ஆக போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாஸ்கிரும் அதுக்கப்புறமா தகு. ஸோ இந்த 2 பேர் இனிஷியல் பவுல் பண்ணுறப்போ இவங்க 2 பேர் ஸ்டெடி ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ அதனால் ஜாஸ்கிர் டெத்தில் போடுவாங்களான்றது ஒரு டவுட் தான். பட் உங்களுக்கு தகு டெத்துலேயும் அதுக்கப்புறம் எம்லி அக்கர் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். சோஃபி டெவைன் வந்து நியூ பால் எடுத்தாங்க அப்படின்னா மேபி சஃபாலி வருமா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். காரணம் என்னென்னா டீசெண்டாக ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ஸ்டெம் டு ஸ்டெம் பால் உள்ளே வரும், அதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு டீசெண்டான பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் எம்லி அக்கர் தான் வந்து டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மிடில்லையும் போடுவாங்க. அப்போ ஒரு 2 விக்கெட்டு சேசிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி ஒரு 20 ரன் ஆட்டால் கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக மாறுவாங்க, டபுள் ஆப்ஷனும் கூட. அதுக்கப்புறமா இந்த சைடு தீப்தி சர்மா. ஸோ தீப்தி சர்மா எப்படினாலுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் கேப்டன் சாய்ஸ் தான். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் ரிச்சா கோசு, அதுக்கப்புறமா ஸ்மித்தி மந்தனா, சோஃபி டிவைன்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாமே தவிர்த்து மற்றபடி இங்கே எல்லாமே இவங்களுக்குள்ளே கேப்டன் கேப்டன் போகிறது பெட்ரு. அதுமாதிரி இந்தியா தரப்பில் டெத்தில் பவுல் பண்ண போகிறது கண்டிப்பாக பூஜா வெஸ்டாகரும் ஸ்ரேயாங்கா பாட்டீல் தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸ்ரேயாங்கா பாட்டீல் தான் மோஸ்ட்லி வந்து டெத்தில் பயன்படுத்துகிறாங்க. இல்லை சோஃபனாவும் அதுக்கப்புறமா ராதா யாதவ் ஆடிட்டாங்க அப்படின்னா ஸ்ரேயாங்கா பாட்டீலை பெஞ்சில் வச்சுருவாங்க. அப்போ டெத் பவுலிங்னு பார்க்குறப்போ தீப்தி சர்மா டெத்தில் போகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ விக்கெட்டை பொறுத்து தான் வந்து கண்டிப்பாக பவுலிங்ன்றது கொடுப்பாங்க. பட் இந்த 2 டீமுமே டெத் வரையும் கூட ஸ்பின்னர்ஸை வச்சு கொண்டு போகிறதுக்கான சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்குது. சேம் நமக்கு ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ செகண்ட் பேட் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ஸுன்றது பார்த்தோம்னா சோஃபி டிவைன் வந்து டபுள் ஆப்ஷனாக மாறிட்டாங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பிக்கு தான். ஏன்னா 4 ஓவர்ஸும் போட்டாங்க, பேட்டிங்கும் வந்துட்டால் இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் காமிக்கிறப்போ உங்களுக்கு புரியும். பட் ட்ரம் கார்ட் பிக்ஸில் கண்டிப்பாக அந்த ஹீலிடே நெக்ஸ்ட்டு க்ரீன் இவங்க 2 பேரும் ட்ரம் கார்ட் பிக்கு லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பாங்க. அதனால் கிராண்ட் லீக்ஸில் இவங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன். சேம் இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்ஸ்னால் ராதா யாதவோ இல்லை சோபனா யார் ஆடுறாங்களோ இந்த 2 பேத்தில் ஒரு ஆள் வந்து டீசெண்டான ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருப்பாங்க. ஹர்மன்ப்ரீத் கௌரை பொறுத்தவரை சேசிங்கில் பெஸ்ட்டாக வந்து ஆடி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். சேசிங்னாலே அவங்க கேமை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நீங்கள் கட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரிச்சா கோசுவை பிக் பண்ணுங்கள். இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நம்ம எப்படினாலும் ரிச்சா கோசு தான் பிக் பண்ண போகிறோம். பெரிய அளவில் யார் ரிஸ்க் எடுத்து க்ரீனை வந்து யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி கேஸையுமே வந்து யாருமே பிக் பண்ண போகிறதில்ல. ரிச்சா கோசு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ ஆனால் ஒரு டீசென்ட் கேப்டன் சாய்ஸாகவுமே வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது.
டாப்பில் விக்கெட்ஸ் போகும், இப்போ ஒரு ஸ்மித்தி மந்தானோ சஃபல ஏர்லி அவுட் ஆவாங்க அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிஸை அந்த டீமில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை விக்கெட் போகாது, அவங்களே ஆடிடுவாங்க அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிஸை கட் பண்ணிக்கோங்க, வேணால் பேட்டிங் வராமல் கூட போகலாம். மற்றபடி பூஜா ஹாஸ்டாகருமே டீசென்ட் ஃபார்ம் தான், பவுலிங்லேயுமே வந்து விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. அதேமாதிரி இந்த சைடில் ஒரு டீசெண்டான பிக்குன்னா காஸ்பருக்கு எப்பயுமே ஒரு விக்கெட் மினிமம் எடுக்கக்கூடிய பிளேயர். ஹேம்லே ஆக்கர் எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க. இவங்க சைடில் நமக்கு இந்த ரவுண்ட் பண்ணுற எல்லாருமே டீசெண்டான ஒரு பிக்ஸ் தான். இந்த 5 பேர் வந்து நல்ல ஒரு சேஃபான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிக்கு. சேம் இந்த சைடில் உங்களுக்கு பூஜா ஹாஸ்டாகர்லேருந்து தீப்தி சர்மா, இந்த 3 பேரும், அதுக்கப்புறமா ஸ்மித்தி மந்தனா, நெக்ஸ்ட்டு ஸ்ரீயங்கா பாட்டீல், இவங்க எல்லாருமே டீசெண்டான ஒரு பிக்கு. ஹர்மன்பிரீத் கவுர் சேசிங் வந்தால் நீங்கள் பிக் பண்ணலாம். ஏன்னா இப்போ சமீபகாலமாக பார்த்தோம்னா ஹர்மன்பிரீத் கவுர் மோஸ்ட்லி வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதான் ரெக்கார்டுமே வந்து சொல்லுது. எப்படியும் ஒரு அடிக்க போகிறாங்க ஒரு 10 பால் 15 பாலுக்கு அப்புறம் அப்போ அவுட் ஆகிறக்கான வாய்ப்புமே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். இதே சேசிங்லனா அவங்க கேம் எடுத்துகிட்டு போகிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கறனால ஹர்மன்பிரீத் கவுர் சேசிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டரான ஆப்ஷன். மற்றபடி தீப்தி சர்மா, ஹேம்லே ஆக்கர் சேஃபஸ்ட் கேப்டன் சாய்ஸ். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்னால் சோஃபி டெவைனு, ஸ்மித்தி மந்தானா சேஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஸ்ரீயங்கா பாட்டீல். அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸுன்னு பார்க்குறப்போ ஏதாவது ரேராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த தகு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட ரெக்கார்டுமே வந்து மோஸ்ட்லி எல்லா மேட்சஸ்லுமே விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. பேட்டிங் வந்தாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்காங்க. இதில் பேட்ஸ் வந்து மினிமம் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனைனா ஒரு 25 பால் ஆடுறாங்க, ஒரு 31 ரன் அப்படி தான் அடிக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால பெரிய அளவில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக முடியல. 6-4 வந்து அடிக்க முடியல. காரணம் ரொம்ப கஷ்டமான பவுலிங்காக தான் ஓப்பனிங்கில் எல்லா டீம்ஸுமே பவுல் பண்ணுறாங்க. இப்போது ரேணுகா சிங்குமே நல்லா ஸ்விங் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த 2 பேர் ஓப்பனிங் வந்தால் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரேணுகா சிங் அதுக்கப்புறமா சோஃபி டெவைன் பேட்டில்ன்றது ரொம்ப கடுமையாகவே இருக்கும். யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். சப்போஸ் நல்ல ஸ்விங் கிடச்சிருச்சு அப்படின்னா ரேணுகா தாக்கூர் சிங் வந்து சோஃபி டிவைனை அவுட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஹேம்லே ஆக்கர், தீப்தி சர்மான்னு போகிறது தான் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸ்டார்ட்டும் பாருங்கள், அதை வச்சும் கூட கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டான வார்ம் அப் மேட்ச்லேயுமே எப்படி ஆடிருக்காங்கன்றதையும் பார்த்துருப்பீங்க. சோஃபி டெவைன் ஹெட்வேரில் 32 ரன்ஸ் வந்து ஆவரேஜ் இருக்காங்க. பேட்ஸு 23 ரன் ஆவரேஜ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 20, 30, அதுக்கப்புறம் 35 இப்படியே ஸ்கோர் பண்ணிகிட்டே வராங்க. ஹேம்லே ஆக்கர் 5 மேட்ச் ஹெட்வேரில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜாஸ்கர் ஹெட்வேரில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்டு, ஒரு ரொம்ப லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு. ஏதாவது பவுலிங்க்கு அதிகமான ஹெல்ப் கிடைக்கும், மீடியம் வேஸ் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி கூட பாருங்கள். யாருமே வந்து அவங்கள எடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து தகு 10 மேட்ச்சில் 8 விக்கெட்டு. நெக்ஸ்ட்டு ராவ் 6 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. காஸ்பருக்கு 8 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக. ஸ்மித்தி மந்தனா 7 மேட்ச்சில் 28 ரன் ஆவரேஜ். சேசிங்கில் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். பட் ஆனால் இவங்க பேட் பண்ணுறப்போ இந்த காஸ்பர்க்குன்ற ஆஃப் ஸ்பின்னரை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. அடுத்த சஃபலி வர்மா 2 மேட்ச்சில் 59 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மேபி சேசிங்கில் சஃபலி வர்மா ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடலாம், குவிக்காக அடிக்க போய். விக்கெட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயரான் ஹேமில் தான் ஹெட் 3 மேட்ச் ஆடி வெறும் 20 ரன்னு. அடுத்து ஹர்மன்பிரீத் கவுர் 16 ரன் தான் ஆவரேஜ். நியூசிலாந்து கூட ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் கூட அவங்க ஆடினதே இல்லை. ரிச்சா கோஸு ஹெட்வேரில் 12 ரன்னு, பட் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ்ன்றது அதிகமாகவே இருக்கும். தீப்தி சர்மா 6 மேட்ச்சில் 6 விக்கெட்டும். ஜெனிமா ரோட்ரிஸு 40 ரன் ஆவரேஜ். ஸோ அப்போது இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டாப்பில் ஸ்மித்தி மந்தனா, சஃபலி வர்மா நியூசிலாந்து கூட ஃப்ளாப் ஆக, ஹேமலாதாவும் ஃப்ளாப் ஆக, அப்புறம் மிடில் வர ஜெனிமா ரோட்ரிஸ் தான் கேமை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் டாப் வந்து காலியாகுன்ற கான்செப்டில் டீமை போட்டிங்கன்னா எப்படி ஒரு ஸ்டப்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ லோ பர்சன்டேஜ் பிக்காக, அதே மாதிரி ஜெனிமா ரோட்ரிஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். டீம்னு பார்த்தோம்னா ஹேம்லே ஆக்கர், அதுக்கப்புறமா தீப்தி சர்மா கேப்டன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். சோஃபி டெவைன், அடுத்துக்கோ காஸ்பர்க், பூஜா ஹாஸ்டாகர், தகு, ராதா யாதவ், ஸ்ரீயங்கா பாட்டீல். இங்கே சஃபலி வர்மா, ஸ்மித்தி மந்தனா, ரிச்சா கோஸு. நீங்கள் இந்த இடத்துல ஹர்மன்பிரீத் கவுர், ஜெனிமா ரோட்ரிஸை ரிஸ்க் எடுத்துகிட்டு எடுக்கணும்னா யாராவது ஒரு ஆளாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பு கேப்டன் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எல்லா மேட்சஸும் தொடர்ந்து கரெக்டாக யோசித்து ஒரு பிளேயர் அன்றைக்கே உங்களுக்கு தோணும் இவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு மனதளவில் நல்லா ஸ்ட்ராங்காக தோணும். அப்போது கண்டிப்பாக அவங்கள கிளிக் பண்ணிக்கோங்க. டியோவில் ஈஸியாக வின்னுன்றது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தான் தராங்க. நீங்கள் ரொட்டேஷன் பேஸில் வின் பண்ணிட்டு வித்ட்ரான்றது கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா டிடிஎஸ்மே பெரிய அளவில் உங்களுக்கு பாதிக்காது. அதையும் வந்து டெக்னிக்காக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹேலிடே கேப்டனு, ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டன், ஹை ரிஸ்க்கான ஒரு கிராண்ட் லீக் ஜெனிமா ரோட்ரிஸ். ஸோ அந்த டாப்பில் சோஃபி டிவைன், அதுக்கப்புறமா பேட்ஸு,
ஸ்மித்தி மந்தனா, சஃபாலி வர்மானா அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு மிடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸையாக வந்து எடுத்திருக்கேன். ஹை ரிஸ்க்கான ஒரு டீம் தான். ஸோ இந்த ஆங்கிளையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. அதில் ஜோன்ஸுமே ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் தான். தேவைப்பட்டால் இந்த கர்ஸ்பர்க்கு பதிலாக ஜோன்ஸ் ஆனால் ஜோன்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா மேட்சஸ்க்கும் 2 மேட்சஸுமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம் உங்களோட சப்போர்ட்டை.